அண்ணன் கௌசிக் சொல்லுவா அடிக்கடி வேளாண் படத்தில் தங்கச்சியா நீ அப்படின்னு உப்புமா கிண்டி வைக்குமே ஒரு தங்கச்சி அந்த தங்கச்சி அப்படின்னு அடிக்கடி 2 பேரும் எனக்கு என்ன பண்ணுவாங்க தங்கச்சிங்கிறாரு எங்கள் அப்பா அந்த தங்கச்சியா நல்லா சொல்லிட்டீங்களா டீச்சரை பற்றி எல்லாரும் சொல்லிட்டீங்க சாரை பற்றி எல்லாரும் சொல்லிட்டீங்க அவங்க எனக்கு வந்து சகோதரி அம்மா டீச்சர் எப்படி வேணாலும் சொல்லலாம் என்னை வளர்த்தாங்க மேத்ஸ் டீச்சருக்கு த்ரோட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சார் எனக்கு நெட்டவே வந்துட்டார் வந்துடுவார் எங்கே எனக்கு சொன்னால் மேத்ஸ் டீச்சர் வந்துடுவார் எங்கே இருந்தாலும் இவ்வளோ சொல்லிட்டேன் இந்த தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவரோட உயரம் என்னங்கிறது இங்கே எல்லாருக்கும் தெரியும் அவர் கிளாஸில் பால் எடுத்துட்டு வந்து எனக்கு தெரியல எல்லாமே தருவாங்க எனக்கு தராமல் அவங்க சாப்பிட்டதே கிடையாது அவங்க எனக்கு குழந்தைன்னு சொல்லணும் எல்லாரும் அவங்களை இவ்வளோதான் சொன்னீங்க எல்லா யோசனை எல்லா முடிவும் எனக்கு வந்து கேட்பாங்க எல்லாமே ஃபேமிலி மேட்டர் ஸ்கூல் மேட்டர் ரகசியமாக எனக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்பாங்க இப்போ தான் நான் அவங்களை கோச்சுக்குவேன் நான் சொல்கிறத கேட்குறீங்களா நீங்கள் அப்புறம் எதுக்கு என்கிட்ட யோசனை இருக்கீங்க ஆனால் நேற்று வரைக்கும் இவன் அப்படின்னு கூப்பிட்டு ரகசியமா கேட்பாங்க நான் ஓரளவுக்கு நடுவில் எனக்கு தொண்டையெல்லாம் கட்டி போச்சு அதுக்கெல்லாம் அவங்க என்னெல்லாம் சாப்பிட்றாங்களோ என்கிட்ட எதுவுமே அவங்க பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டாங்க சித்ரா இது நமக்கு தருமா அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க சாரும் சரி எத்தனை நினைச்சு இன்ன வரைக்கும் நினைக்க மாட்டாங்க எல்லாம் உங்க மாமனார் மாமியார் என்னென்ன சாப்பிட்றாங்களோ அதெல்லாம் நான் முதல்ல சாப்பிட்டுருக்கேன் நேற்று என்னை கூப்பிட்டு வாங்கி கொடுத்தாங்க சாரை எடுத்துருந்தாங்க சாப்பிடுவேன் இதெல்லாம் என்னை பார்த்தாலும் சார் சாப்பிட்றது தான் எடுத்துருப்பாங்க ஏன்னா நிறையா விரதம் இருக்கேன் அதுக்கு செம்ம டோஸ் வாங்குவேன் யார் உங்களை விரதம் இருக்க சொல்கிறா அப்படின்னு திட்டுவாங்க அது மாதிரி ஒரு பிள்ளைகளை சாப்பிட்டு சேர்க்கறேன்னு சொன்னாலும் எனக்கு கூப்பிட்டு கேட்பாங்க ஏன் கீழே படிப்பானா கிராஃப்ட் ஜாமுன் மட்டும் தான் போட்டாங்க கூப்பிட்டியா எனக்கு கீழே நான் கீழே மேக்ஸ் இப்போ பாரு அப்படின்னு நான் வெண்ணிட்டு தான் விட்டுருவீங்க நீங்கள் அவனை கூப்பிட்டு எடுக்க உங்களால் முடியும் அப்புறம் திட்டுவேன் ஏன் எல்லாரும் பிள்ளையும் வாங்கி நீங்களே எடுத்தா மற்ற சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் எல்லாம் எடுக்கணும் இல்லாடி அந்த எடுக்கணும் உனக்கு தெரியாத யாராவது சண்டை சுத்துக்குமார் சார் சண்டை பண்ணால் என்ன முடியாறாங்க ஏன் நீ சொல்லு மேக்ஸ் கஷ்டமா கெமிஸ்ட்ரி கஷ்டமா கெமிஸ்ட்ரிக்கு ப்ராக்டிக்கல் மார்க் இருக்கா மேக்ஸுக்கு இருக்கா என்ன பிரச்சனை சுகுமார் சார் பேர் கேட்குறாரா உங்களை இந்த நேரம் நீங்க வர கெட்டு போயிட்டேன் அப்படின்னு எடுத்துருவாங்க நீங்க வர கெட்டு போயிட்டேன் மேக்ஸ் பற்றின கஷ்டமே உங்களுக்கு தெரியல நீ 35 மார்க் தான் 70 மார்க் எடுக்க வைக்கணும் ஆனால் சண்டை நிறையா மட்டும் 2 பேரும் ஆனால் சத்து நேரத்தில் 2 பேரும் வந்து நல்லா பேசிட்டு இருப்போம் அதனால எங்கள் சண்டைக்குள்ள யாருமே வரமாட்டாங்க நல்லா நேராகவே 2 பேரும் திட்டிக்குவோம் 2 பேரும் சேர்த்து சத்துலேருந்து 2 பேரும் நடந்து போவோம் அவங்க பால் தருவாங்க நான் பிடிச்சிருக்கேன் உங்கள் வீட்டில் காட்டுற பால் அவங்களோட நான் தான் அதிகம் பிடிச்சிருக்கேன் கிளாஸ்ல அவங்க வந்து கோச்சிங் கிளாஸ் வர மாட்டாங்க அன்னைக்கு நான் கோச்சிங் வந்திருப்பேன் சார் வண்டியில் கொண்டாந்து பசங்களை கூட்டு அவங்களுக்கு கிளாஸ் வந்து அது மாதிரி என்ன வளர்த்தவங்க அவங்கள ரோல் மாடல் எனக்கு அவங்க அளவுக்கெல்லாம் நான் உடைக்கிறேன் 2004 நான் வந்தப்போ உங்க அம்மா தான் என்னை கையை பிடிச்சி கொண்டாந்து டெல்லியில் இருந்தாங்க அப்போ யாரும் தெரியாதுல்ல நீங்கள் தான் பேக் வச்சுருக்கீங்களா அந்த பேக் தூக்கிட்டே இருக்கேன் இந்த பேக்கெல்லாம் யாரும் சுத்தப்பட்டாங்க இங்கே வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணது எனக்கு தெரியாதுல்ல நான் அப்போ தான் நீடாமங்கலமே அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் எனக்கு வந்து பாலன் சார் சொன்னப்போ நான் அப்போ தான் மாரல் சப்போர்ட் அவங்களாம் எனக்கு அப்போ நான் மட்டும் தான் தஞ்சாவூர்லேருந்து வந்ததுல பிடி நான் மட்டும் தான் கோச்சிங் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பேன் சார் நிற்பாங்க எனக்கு சித்தார்த்தன் சார் நிற்பாரு பாலன் சார் நிற்பாரு அவங்க அவங்க சும்மா நிற்பாங்க இவங்களையெல்லாம் காட்டி நான் மிரட்டுவேன் பயனுவேன் ஏன்னா நான் அடிச்சா உங்களுக்கு வலிக்காது அது அப்போல்லாம் நாங்கள் அடிக்கலாம் அதனால் அந்த மாதிரி விசிட் பண்ணுறாரு சித்தார்த்தன் சார் நான் சொல்லியிருக்கேன் அதனால தான் விசிட் பண்ணுறாரு உனக்கு தான் இந்த விசிலுங்க அப்பா ரெஸ்ட் ரூம் போவாங்க இங்கே பாரு நான் சொல்லி தான் அவர் வராது கம்ப்யூட்டர் சார் நான் சொன்னதுனால தான் வந்து இப்படி காட்டி தான் அவங்க படிக்க வச்சோம் எனக்கு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு வாழ்க்கையிலே மறக்க முடியாத இவரும் டீச்சர் ரொம்ப எனக்கு க்ளோஸு சார் என் மேலே ரொம்ப அக்கறைக்குவாங்க ரொம்ப நாளைக்கே அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நீங்கள் 2 பேரும் நல்லா பார்த்துக்கிங்க நல்லா பார்த்துக்கிருக்கேன் நல்லா பார்த்து எங்கள் அம்மா அப்பாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு நீடிச்சுக்கிட்டே இருக்கும் நன்றி தேங்க்யூ